அன்பார்ந்த பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். மற்றவர்கள் எல்லாம் நினைக்க முடியாத அளவிற்கு மிக உயர்ந்து போயிருக்கிறார், உலகை வென்றிருக்கிறார், ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தந்தை பெரியார் அவர்கள். லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் என்ற முதலீட்டை செய்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முத்தமிழறிஞர் கலைஞருக்கு பிறகு இது வெற்றிடம் அல்ல, உலகமே வந்து பெற்று திரும்பக்கூடிய கச்சிடமாக்கி உள்ளார் திராவிட மாடல் அரசின் நாயகர். சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காதே என்கிறது மனு தர்மம். படி 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 என்கிறது திராவிட மாடல். நீதி கட்சியின் மறு உருவமாக இருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையாக மாணவர்கள் படிப்பதற்கு என்னென்ன வகையான வசதிகள் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்து முடித்து திராவிட மாடல் சாதனை படைத்துள்ளது. ஏன் தமிழ்நாட்டிற்கு அனைவரும் வருகிறார்கள் என்றால், இங்குதான் எந்த ஒரு கலவரமும் இல்லை, குழப்பமும் இல்லை. அதனால் அனைவரும் இங்கு வருகிறார்கள். பெரியார் என்ற மருந்து இருக்கிறதே, அந்த மருந்து மூட நம்பிக்கைக்கு, ஜாதி தீண்டாமைக்கு, இன இழிவுக்கான ஒழிப்பு மருந்தாக விளங்குகிறது. சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழாவும், திருச்சி சிறுகனூரில் அமைய உள்ள பெரியார் உலகத்திற்கு நிதி அளிப்பு விழாவும் தஞ்சாவூர் ஒரத்தநாடு பகுதியில் நேற்று ஒரு மாநாடு போல் நடைபெற்றது. அந்த விழாவில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் உரையாற்றி சிறப்பித்தார்கள். மண்டை சுரப்பை உலகு தொழும் என்ற தலைப்பில் இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. தந்தை பெரியார் பற்றி எத்தனையோ கவிஞர்கள் பாடல் எழுதியிருக்கிறார்கள், பாடியிருக்கிறார்கள். ஆனால் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களின் தொண்டு செய்து பழுத்த பழம் பாடலுக்கு நிகராக எதுவும் இல்லை எனலாம். அந்த பாடலின் கடைசி வரிதான் மண்டை சுரப்பை உலகு தொழும். 67 ஆண்டுகளுக்கு முன்னால் சிதம்பரத்தில் ஜாதி ஒழிப்பு சட்ட எரிப்புக்கான போராட்டத்தில் பங்கேற்று சிறையிலிருந்து வந்தவர்களுக்கான பாராட்டு விழாவில் நடைபெற்ற ஒரு பேரணியில் உழவன் உழத்திற்கு சொல்வது போன்ற பாடல் அது. தந்தை பெரியார் மறைந்து 52 ஆண்டுகள் ஆனாலும் அவருடைய சிந்தனைகள் ஏதோ ஒரு விதத்தில் மக்களிடம் புழங்கிக் கொண்டே வருகின்றன. 40 ஆண்டுகளுக்கு முன் நமது தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியார் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று இன்று லண்டனில் நமது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று தந்தை பெரியார் அவர்களின் படத்தை திறந்து வைத்து நெகிழ்ச்சியாக உரையாற்றியுள்ளார். ஓர் இனத்திற்கு சுயமரியாதை உணர்வை ஊட்டி தலை நிமிர வைத்த தந்தை பெரியார் அவர்களை உலகம் இன்று கொண்டாடி வருகிறது என்பது தமிழ்நாட்டிற்கும் திராவிட இயக்கத்திற்கும் கிடைத்த மாபெரும் பெருமை என முதலமைச்சர் சொல்வது வெறும் வாயிலிருந்து சொல்லும் வார்த்தை அல்ல, உள்ளத்தில் இருந்து வெளிப்படுத்தும் ஓர் உணர்வே. இது போன்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தை பற்றிய செய்திகள் இன்றைய தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளன. மருத்துவ கல்வித்துறைக்கு புதிய இயக்குநராக ஆர். சுகந்தரா குமாரி நியமிக்கப்பட்டுள்ளார். சமத்துவம் போற்றுவோம், பெரியாரியம் பழகுவோம், பெரியாரின் பேரொளி உலகுக்கு வழிகாட்டட்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். எவ்வளவு நல்ல தத்துவம் ஆனாலும் அதை முன்னெடுக்கும் தலைமை தகுதி வாய்ந்ததாய் அமைந்தால் மட்டுமே அந்த தத்துவம் வெற்றி பெறும். அப்படி ஒரு தத்துவத்தையும் தலைமையையும் காலம் பெரியாரின் வடிவத்தில் தமிழர்களுக்கு வழங்கி இருக்கிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ. ராசா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வருவாய்த்துறை அலுவலகங்களில் பட்டா உள்ளிட்ட நில உடைமை ஆவணக்கோப்புகள் காணாமல் போனால் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என வருவாய்த்துறை செயலாளருக்கு மாநில தகவல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை என்னும் பெயரால் காவிக் கொள்கையை திணிப்பதா? தேசிய கல்விக் கொள்கை என்னும் பெயரால் தனியார் மையத்தை வளர்ப்பதா? தேசிய கல்விக் கொள்கை என்னும் பெயரால் சமூக நீதியை பறிப்பதா? 8ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் முழங்குவீர், நொறுங்கட்டும் அதிகாரப்பீடும் என்னும் தலைப்பில் பெட்டி செய்தி இடம்பெற்றுள்ளது. மேலும் இது போன்ற முக்கிய தகவல்கள், கட்டுரைகள், ஆசிரியரின் உரைகள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி, வணக்கம்.